ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு இந்த செல்வியும் நம்ம சேரனும் பேசிகிட்டு இருந்தது ஒட்டி கேட்டாங்க. நம்ம மீனால் கேட்ட உடனே மனசு உடஞ்சி போச்சு. மேலே போய் ஏறி போப்போம் தேடி பார்த்தா கர்ச்சிப் இருக்குங்க. பார்த்த உடனே ஹார்ட் அப்படியே ரெண்டாக உடஞ்சிச்சு. இப்படி துண்டாக உடஞ்சா மட்டும் நீ இருக்கிற லட்சத்துக்கு ஒன்றை லவ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீ கொஞ்சமாவது மாறுமா, கௌரி இந்த லெவலில் இருந்தே இவர் லவ் பண்ணியிருந்தாரு, கொஞ்சமாவது மாமா மனசை இடம் பிடிக்கணும்னு நினைமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அட்வைஸ் பண்ணியாச்சு, கிளம்பி சரி அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. ஐயோ இருந்தாலும் பாவங்க அந்த பொண்ணு ஒரு ஓரமாக நம்ம மனசில் நம்மளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசில் நினச்சிட்டு இருக்கு. இப்போலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா நம்ம கௌரி வந்து பால் பாயாசம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பாராட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓரக்கண்ணால் பார்க்குறத பார்த்து நம்ம முடியலங்க, நம்ம மீனாளால் கஷ்டம் தாங்க முடியல. இதையும் யோசிச்சுட்டு இருந்துட்டு ஏன் தான் என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை பார்க்குறாங்க. அப்படியே லுக்கை விடுறாங்க. என்ன தான் பண்ண போகிறாங்களோ தெரியல. இன்னொரு பக்கம் சக்தி வந்து இந்த உண்மை எப்படா வெளியே சொல்கிறது, இந்த பூஜைக்கு முன்னாடி சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வேலை என்ன சொல்கிறாரு, போகிறபடி போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும், உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டாங்கல்ல, உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் இதுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கட்டும், நீ எப்பொழுதுமே வந்து என் லைஃப்பில் நல்லது நடக்க விட மாட்டாங்கிற அப்படிங்கிறாரு. அடப்பாவி, அப்போ தெரிஞ்சதும் நீ பண்ணியா? நான் தெரிஞ்சு பண்ணல, நீ பண்ணது இப்போ எனக்கு சாதகமாக மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்படிலாம் பக்கமாக பஞ்சு டைலாக் பேசினா மட்டும் நான் உன்னை பக்கத்தில் சேர்த்துருவானா, ஓடும் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டாங்க. முடியவே முடியாது, என்ன நடந்தாலும் நீ நானும் ஒன்று சேர முடியாது அப்படின்ட்டாங்க. சரி பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சிக்கல் சிவபதி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போய் குங்குமப்பூ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கல் சிவபதியை பொண்டாட்டியை கவனிக்கிறது எப்படின்னு பாடம் எடுப்பாராட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ